கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பெரிய ஏரியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் உடம்பில் தீ காயங்களோடு இறந்து கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது? அந்த இளைஞர் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் அமைந்துள்ளது பெரிய ஏரி. இந்த ஏரி பகுதியில் இன்று காலை இயற்கை ஒவ்வாதை கழிக்க சென்ற சிலர் அங்கு உடம்பில் தீக்காயத்துடன் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதை பார்த்து திருக்கோவிலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் திருக்கோவிலூர் அருகே உள்ள தேவியகரம் கிராமத்தை சேர்ந்த சென்ட்ரிங் வேலை செய்யும் கூலி தொழிலாளியான அரி, வயது 29 என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரது உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக திருக்கோவிலூர் போலீசார் அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அவரது இருசக்கர வாகனம் மற்றும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அவரது காலனி அந்த பகுதியில் மதுபாட்டில்கள் இருப்பதால் நண்பர்களுடன் வந்து மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் டிஎஸ்பி பார்த்திபன் நேரில் பார்வையிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். ஏரி பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக தீக்காயங்களுடன் இருந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.